வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம தயிர் வடை செய்ய போறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 1.5 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அரிசி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. அரிசி எதுவும் சேர்க்காம எண்ணெய் குடிக்காத பர்ஃபெக்டான ஒரு வடை செய்ய போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துக்கிட்டோங்க. இதை 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அதிக நேரம் ஊறக்கூடாது, வடை எண்ணெய் இழுக்கும். அதனால் 2 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு நல்லா ஊறி இருக்குது. இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கிட்டோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து திக்காக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. நம்ம கிரைண்டரில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இது போல் நல்லா நைஸாக திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை பொடியாக கட் பண்ணியிருக்கோங்க. அதே அளவு மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சிறிய துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கோங்க. 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்துக்கலாங்க. மாவை நல்லா அடித்து கலக்கணுங்க. அப்போ தான் வடை நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகணுங்க. அதுக்கப்புறமா இது போல் கையில் தண்ணீர் தொட்டுக்கணும். இது போல் மாவு எடுத்து ஆயிலில் சேர்த்துக்கலாங்க. வாழை இலையிலையுமே நம்ம இது போல் வடை போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு வடை போடணுங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வடையை போட்டு எடுக்கணும். இல்லை அப்படின்னா எண்ணெய் குடிக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாங்க. 3-4 முறை நல்லா திருப்பி விட்டு கிறிஸ்பானதும் எடுத்துக்கணும். இப்போ பாருங்க வடை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதே போல் மீதம் இருக்கிறதையுமே நம்ம போட்டு எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள் வடை எவ்வளோ மொறுன்னு வெளியில் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க.
இப்போ நம்ம தயிர் வடை செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துருக்கோங்க. ரொம்ப சூடு இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்க மாதிரி தண்ணீர் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வடை எல்லாமே அந்த வெந்நீரில் சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் இது நல்லா ஊறட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நல்லா கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கோங்க. ரொம்ப புளிக்காத கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கோம். இது கூட 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டோங்க. 1½ ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் கடையிறதுக்கு இது போல் மத்து இருக்கும். அதை வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாங்க. இல்லைனா விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு தயிர் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 5 வடை எடுத்துருந்தோம் இல்லையா, அது 4 வடை பெரிய பவுலில் சேர்த்துருக்கோங்க. ஒரு வடை தனியாக ஒரு பவுலில் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தயிரை நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணீர் சேர்க்கக்கூடாதுங்க. கெட்டி தயிராக தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தயிர் இது போல் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். இப்போ இது மேலே நல்லா பொடியாக கட் பண்ண மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம பூந்தி சேர்த்துக்க போகிறோங்க. நல்லா மொறுமொறுன்னு கார பூந்தி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான தயிர் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.